நமக்கே உணவளிக்கக்கூடிய விவசாயியின் வேலை. அதாவது தழைச்சத்து மண்ணை பொன்னாக்கும் சணப்பை, தக்கப்பூண்டு, கொழிஞ்சி, சணப்பை இந்த 45 நாளில் விதைச்சி இந்த அளவுக்கு விளைய வச்சு ஓட்டுனா எந்த வெள்ளாமை செஞ்சாலும் சக்கப்போடு போட்டு வரும். விலை இருக்குதோ இல்லையோ வெள்ளாமை அருமையாக வரும். வெங்காயம், கரும்பு நட்டாலும் சரி, நெல் நட்டாலும் சரி, தக்காளி நட்டாலும் சரி, பாவை, புடலை அனைத்து காய்கறிகளுக்கும் நல்ல ஒரு தழைச்சத்து இது. எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். பாருங்கள், இது 5 நாள் எச்சா போச்சு. மானாவாரியத்தான் விதைச்சா, தண்ணி இருந்து ஒத்துழைச்சது மழை. அதனால் இடையில மட்டும் ஒரு 20 நாள் மழை இல்லை, இடையில ஒரு தண்ணி கட்டியிருந்தால் இனியும் இந்த டிராக்டர் வளர்த்தி போயிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் 6 அடி வளையக்கூடிய சணப்பை இது. ஏக்கராவுக்கு 20 கிலோ. இன்றைக்கி 50 நாள் ஆச்சு. 1.25 ஏக்கரா 25 கிலோ விளைச்சேன். இன்றைக்கி ஓட்டுது இது. நாங்கள் மடக்கி இனி ஒரு ஓட்டணும். 1 நாள் 2 நாள் விட்டு ஓட்டி ரெயின் ஹோஸ் இருக்குது. இது அழுகுறதுக்கு வேண்டிய அந்த ரெயின் ஹோஸ் மழை பெஞ்ச மாதிரி ஒரு 6 மணி நேரம் இந்த 1.25 ஏக்கராவுக்கு ஒரு 5-6 ஸ்டோரு நல்லா தண்ணி இருந்து 6 மணி நேரம் விட்டால் நூலாக எத்து போகும். அப்புறம் மறுபடியும் 5 கலப்பையோ 9 கலப்பையோ போட்டு ஓட்டி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இது ஏரியா வந்து கோவை மாவட்டம் கிணத்துக்கடு கல்லாபுரத்தை இருந்த ரத்தினசாமி தோட்டம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.